மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒரு உயிரோட்டமான சக்தி பீடக் கதை. தமிழ்நாட்டில் சக்தி வழிபாட்டில் மிகவும் உக்கிரமும் கருணையும் ஒருங்கே கொண்ட தலம் என்றால் அது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்தான். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செங்கம் சாலையில் கிழக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மலைச்சாரலில் அமைந்திருக்கும் இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. தென்னாட்டின் ஆவுடையார் கோயில். இந்த அங்காள பரமேஸ்வரிதானே உருவான சுயம்பு மூர்த்தி. கோயிலின் மூல விக்கிரகம் ஒரு பெரிய எறும்பு புற்று வடிவில் உள்ளது. இதை தொட முடியாது, பார்க்க மட்டுமே முடியும். அம்மன் எப்போதும் எறும்பு புற்றின் மேல் தானாகத் தோன்றியவள் என்று நம்பப்படுகிறது. கோயிலின் பழமை சங்க காலத்திற்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கும் கோயில் கட்டடம் பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர் காலத்தில் விரிவாக்கப்பட்டு விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டது. கோயிலில் உள்பிரகாரத்தில் உள்ள கல்வெட்டுகள் 2ஆம் குலோத்துங்க சோழன், விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயர், நாயக்க மன்னர்கள் கொடைகள் பற்றிச் சொல்கின்றன. புராணக் காலத்தில் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளை இடைஞ்சல் செய்ய வந்த அரக்கர்களை அவள் தன் உக்கிரத்தால் எறும்புகளாக மாற்றிவிட்டாள். அந்த எறும்புகள் அம்மனைச் சுற்றி புற்றாக உயர்ந்தன. அதனால்தான் இன்றும் அம்மன் ஏற்கு படைக்கப்படும் முதல் பிரசாதம் புற்றுமண்தான். இந்த மண்ணை வாங்கிச் சென்று வீட்டில் வைத்தால் எல்லா தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. பயங்கர தோஷங்கள், சூனியம், திருஷ்டி, பில்லி சூனியம் இவையெல்லாம் ஒரே நாளில் நீங்கும் என்பது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அனுபவம். மனநோய், பைத்தியம், மன அழுத்தமுள்ளவர்கள் இங்கு வந்து 48 நாட்கள் தங்கி அம்மனை வழிபட்டால் குணமாவார்கள் என்று பிரசித்தி. குழந்தை வரம். கல்யாணமாகி பல வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து புற்றுமண் வாங்கிச் சென்று வழிபட்டு குழந்தை பெற்ற கதைகள் ஏராளம். திருமணத் தடை நீக்கம், குடும்பக் கோளாறுகள் தீர்க்கும் ஸ்தலம். ஆவைகாசி மாதம் வரும் வைகாசி அமாவாசையும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் இந்நாட்களில் 10 முதல் 15 லட்சம் பேர் குவிகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல்மலையனூர். சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர், திண்டிவனத்திலிருந்து 32 கிலோமீட்டர், செஞ்சியிலிருந்து 22 கிலோமீட்டர். அருகிலுள்ள ரயில் நிலையம் திண்டிவனம். கோயிலுக்கு நேராக பஸ் வசதி உண்டு. சுமார் 30 வருஷம் முன்பு ஒரு பெண் திருமணமாகி 18 வருஷமாகியும் குழந்தை இல்லை. கணவன் வேறு திருமணம் செய்யப்போவதாக மிரட்டினான். அவள் தன் தாயுடன் மேல்மலையனூருக்கு வந்தாள். வைகாசி அமாவாசை அன்று அம்மனை வணங்கி புற்று மண்ணை எடுத்துக்கொண்டு தினமும் வீட்டில் பூஜை செய்தாள். 9 மாதத்தில் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அங்காளம் என்று பெயர் வைத்தாள். இன்றும் அந்த குடும்பம் ஒவ்வொரு வைகாசி அமாவாசைக்கும் வந்து அம்மனுக்கு பால், பழம், பொங்கல் படைத்து நன்றி சொல்கிறது. இப்படி லட்சக்கணக்கான உண்மை கதைகள் இந்த அம்மனிடம் உண்டு. அவள் கோபமும் கருணையும் ஒருங்கே கொண்டவள். கோபம் தீய சக்திகளுக்கு, கருணை உண்மையாக மன்றாடும் பக்தர்களுக்கு. ஒரு முறையாவது வைகாசி அமாவாசை அன்று சென்று அம்மனை தரிசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நிகழும் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள். அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள் நிறைந்தவள். ஜெய் அங்காளம்மா.